கோவிந்தா கோவிந்தா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பெருமாள் மாதம்தான் பொருள். இந்த பெருமாள் மாதத்தில் மகாலட்சுமி கடாட்சமும் ஸ்ரீமன் நாராயணனோட நாமத்தை சொல்ல 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 வீட்டில் செல்வம் தங்கும், பணம் சேரணும், லட்சுமி கடாட்சம் வரணும், வீட்டில் சுபகாரியம் நடக்கணும், எல்லாருக்கும் மங்கள பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை எல்லார் வீட்டையும் தலைக்கு போடுவாங்க. ஒரு சிலர் தலைக்கு போட மாட்டாங்க, ஒரு சிலர் தான் போடுறது வழக்கம் உண்டு. அதை மாதிரி தலைக்கு போடாதவங்க கூட இது செய்வாங்க. ஏன்னு கேட்டால் பெருமாளுக்கு தீர்த்தம் வைப்பேன் இல்லையா? அந்த தீர்த்தத்தில் சிறிதளவு பச்சை கற்பூரம், சிறிதளவு ஏலக்காய் தூள், சிறிதளவு லவங்கத்தூள் அதில் சேர்த்து 2 துளசி இலையில் போட்டு அந்த வீட்டில் பெருமாள் இருக்கலாம். சனிக்கிழமை தானே, இந்த மாதம் 31 நாளும் செய்யலாம். இந்த புரட்டாசி மாதம் நாள்தோறும் செய்யலாம். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிற அந்த பொருட்களில் நம்ம வீட்டு வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிட்டுன்றது ஒரு ஐதீகம். அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஊதுவத்தி காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சு தலைக்கு தான் புத புஷ்பம் சாத்தி பழம் வைக்கிறது, நைவேத்தியெல்லாம் சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஒரு சிலர் வடை பாயசம் பண்ணுவாங்க, ஒருத்தர் அது அவங்க வழக்கப்படி செய்வாங்க. அதனை நாள்தோறும் நைவேத்தியம் பண்ணலைன்னா கூட இந்த துளசி தீர்த்தத்தில் அந்த நான் சொன்ன 3 பொருள் லட்சுமி கடாட்சம் உள்ள பொருள்கள் எது? பச்சை கற்பூரம் சிறிது தூள் பண்ணி போடுங்க, அதே மாதிரி ஏலக்காய் தூள் பண்ணி போடுங்க, லவங்கம் தூள் பண்ணி போட்டிங்கன்னா அந்த லட்சுமி அங்கே குடி வந்துடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் வாங்கி தீர்த்த சாப்பிட்டா அதே மாதிரி கமன்னு இருக்கும். அப்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு குடியிருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இது. சரி, 2வது என்னன்னு பண்ணி கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் திருஷ்டி விலகணும், பண கஷ்டம் இருக்குது சார், கடன் இருக்குது, வீட்டில் ஒரே நிம்மதி பெறுவார்களா, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எளிய பரிகாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாரும் பார்த்தா கத்திரிக்காய் செடி மாதிரியே இருக்கும். என்னக்கா ஊமத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா சின்ன குண்டு குண்டாக இருக்கும், முள் இருக்கும். அதாவது பழமை சொல்லலாம், பலாப்பழம் முள்ளாக இருக்கும், உள்ள அறுத்து பார்த்தா தேன் சுவைனாங்களா அந்த மாதிரி. இந்த காய் 3 காய் வாங்கிங்க. இப்போ நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு 3 காய் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுங்க, சீவிட்டிங்கனாக்கா கொஞ்சம் அந்த அதை காம்பு பகுதியில் சீவிட்டிங்கனாக்கா உள்ள ஓட்டை இருக்கா, லேசாக ஓட்டை போட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. 1 வெண்கடுகு, 1 வால் மிளகு, 1 கருஞ்சீரகம், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பாதி நிரப்பிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி 3 வச்சுட்டு 1 நல்லெண்ணெய், 1 நெய், 1 தேங்காய் எண்ணெய். நீங்கள் ஒரு தாமரை தட்டு, நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் தாமரை தட்டு இருக்கும். சில பேர்கிட்ட பித்தளையில் இருக்கும், சில பேர் சில்வர் வச்சுருப்பாங்க, சில பேர் செம்புன்னு சொல்லலாம் அதில் வச்சுருப்பாங்க. அது செம்பு ரொம்ப விசேஷம், பித்தளை ரொம்ப விசேஷம், சில்வர் அவ்வளோ விசேஷம் கிடையாது. என்ன பண்ணுங்க, அதில் தட்டில் என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க, வெண்கடுகு கொஞ்சம் பரப்பிடுங்க. இந்த 3 காயும் அந்த தட்டில் வச்சு அப்போ அதாவது நழுவாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதில் வச்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றி அந்த இது கண்ட வச்சுருங்க. எது? சாமி படத்துக்கு முன்ன. இதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, விளக்கு ஏற்றிட்டு ஸ்ரீமன் நாராயண நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன நாமம் சொல்லுமோ அதெல்லாம் சொல்லிவிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு தட்டு கூட வச்சுக்கலாம், அது மாதிரி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெண்கடுகு பரப்பிடுங்க. அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைங்க. அதுக்கப்புறம் ரூபா நோட்டு, அதாவது 5 ரூபா நோட்டுகள், 5 10 ரூபா இருக்கலாம், 5 20 ரூபா இருக்கலாம், 5 50 ரூபா இருக்கலாம், 5 100 ரூபா இருக்கலாம், 5 500 ரூபா இருக்கலாம், 5 200 ரூபா, ஏதோ 5 அதை வச்சு அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெண்கடுகு ரூபா நோட்டு, அது மேலே பச்சை கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் படையல் போகிறீங்களா, படையல் போட்டு சாம்பிராணி போட்டு இதெல்லாம் பண்ணிவிடுங்க. சுவாமி வேண்டிங்க, ஃபுல்லாக வேண்டிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ பிரார்த்தனை பண்ணிட்டுங்க. அந்த விளக்கு அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் அது இல்லாமல் வீட்டில் விளக்கு எடுத்து தனியாக ஏற்றிக்குங்க. இதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, சுவாமி கோவிந்த நாமத்தை உங்களுக்கு எத்தனை அவருக்கு 1008 நாமம் இருக்கு இல்லையா? கோவிந்தா, கோபாலா, வேணுகோபாலா, நாராயணா, மாதவா, மதுசூதனா, ஸ்ரீமன் நாராயணா, புருஷோத்தமா, என்னென்ன 1000 பகவான் பட சொல்லி கோவிந்த கடைசி கோவிந்த நாமத்தை சொல்ல. ஏன்னா கோவிந்தானா ரொம்ப பிடிக்குமா இருக்கும் பாருங்க. அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம், கலியுகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்போ கலிகாலத்தில் கோவிந்த நாமத்துக்கு தான் பட்டாபிஷேகமே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இதை சொல்லிவிட்டு, இது சனிக்கிழமை தான்றதில்லை, எந்த நாளும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுங்க, புரட்டாசி சனிக்கிழமை தான் இது செய்யணுன்றது கண்டிஷன் இல்லை, எந்த நாளோடாலும் செய்யலாம் நீங்கள். ஆனால் இந்த காய் ஏற்றுறீங்களா, அது மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை வச்சுங்க. எந்த கிழமை ஏற்றுறீங்களோ அடுத்த வாரம் அதே கிழமை அதை அது மாதிரி பண்ண பிறகு நீங்கள் தீபாரத்தனை காமிச்சிட்டு என்ன பண்ணுங்க, அந்த 5 ரூபாய் இருக்கு இல்லையா, 1 கொஞ்சோண்டு வெண்கடுகு பச்சை கற்பூரத்தோடு எடுத்து போய் பீரோவில் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அதில் வச்சுருங்க. இல்லை சார் நான் கல்லாப்பட்டி வச்சுருக்கு வியாபாரம் பண்ணால் அதில் கொஞ்சம் எடுத்து அதே மாதிரி பச்சை கற்பூரத்தோடு வைங்க. அதுக்கப்புறம் நடு வீட்லேயே ஒன்று வச்சுருங்க. நீங்கள் பேக்கு அல்லது பர்ஸ் வச்சுன்னா அதில் ஒன்று வச்சுங்க.
நீங்கள் ஒரு முன்னோட்டு மட்டும் பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தேடி வரும், சகல ஐஸ்வர்யம் தேடி வரும்ன்றது இது உண்மை. அப்புறம் அந்த காய் எரிஞ்சிச்சு இல்லைங்களா, தீபம் அணிஞ்ச பிறகு அதை ஒரு கவரில் போட்டு ஏதாவது ஒரு ஜஸ்ட் பக்கில் அதில் போட்டுருங்க. ஏன்னா அது வந்து எப்படி சார் வெளியே போகிறதுன்னு கேட்பாங்களா, அதை போட்டுருங்க. இதை மாதிரி செய்யுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் லட்சுமி கடாட்சி வேணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் ஒரு தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி நல்லா போட்டு வாசப்படி கதவுலாம் தொடச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாசப்படி தான் அங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே வரோம், மகாலட்சுமி உள்ளோன்னா அதான் வரணும். வாசப்படி ஒரு ஈர நல்ல துணி போட்டு பச்சை கற்பூரம் நல்லா கரைஞ்சி மஞ்சள் தூள் நல்லா கரைஞ்சி அதை தொடச்சி அதான் கதகு வாசப்படி எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு வீட்டை வந்து சுத்தமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பச்சை கற்பூரமோ சிறிதளவு பச்சை மஞ்சள் பொடி போட்டு நல்லா தெளிச்சு விடுங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் மாலையிலையும் செய்யலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா காலையிலையும் செய்யலாம். நல்லா வாசனை உள்ள வத்தி ஏற்றுங்க. அதே மாதிரி சந்தன கமௌண்டு அதை தெளிங்க, குங்குளியும் கூட கொஞ்சம் போடலாம். இது மாதிரி பண்ணுங்கள். சாம்பிராணி போடுங்க, சாம்பிராணி போட அதில் கொஞ்சம் குங்குளியும் சேர்த்துக்குங்க. வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சமோ இந்த புரட்டாசி மாதத்தில் கடன் நீங்கும், சுபகாரியம் நடக்கும், திருமணம் கை கூடும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், விரைவிலே வீடு வாங்குங்க, கடன் சுமை தீரும், அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டு தேடி வருவாங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க. பச்சை கற்பூரம் தூள், ஏலக்காய் தூள், லவங்கம் தூள் அந்த தீர்த்தத்தில் போட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லி கோவிந்தா கோயில் 2 துளசி இலை போட்டு அதை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மாமருந்து, அதாவது வந்து ஒரு மாமருந்து. நீங்கள் எந்த நோய் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும், லட்சுமி கடாட்சம் தேடி வரும். இதை செய்து பாருங்க. அதை மீந்துச்சுன்னா அந்த தீர்த்த நேரம் சாப்பிட்டு மீந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் வாசலுக்கு அங்கே தெளிச்சு பாருங்க. கமகமன் வாசனை மகாலட்சுமி உங்களை தேடி வருவா. அதான் சொன்ன பண தட்டுப்பாடு இருக்காது. இது செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பண வரவு, தன வரவு, வீடு வாங்குறது, வேலை கிடைக்கிறது, கல்வியில் மேன்மை, மகாலட்சுமி கடாட்சம் கிட்டும். இந்த புரட்டாசி மாசத்துல இதை செய்து பாருங்க. பெருமாள் அதாவது பெருமாள் அணுகிறது என்ன இந்த புரட்டாசி மாசம் இல்லையா, அந்த மகாலட்சுமியோட ஸ்ரீமன் நாராயணன் இல்லம் தேடி வருவார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.